இப்போ இன்னைக்கு மேடையில் பேசும்போது ஒருத்தர் வந்து நீங்கள் சேப்பாக்கம் தொகுதியில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. சேப்பாக்கம் தொகுதியில் நின்னா கட்சியினுடைய தலைவர் வெற்றி பெறுவாரா? அப்படி இல்லைன்னா வெற்றி பெறதுக்கான என்ன மாதிரி அங்கே வேலையெல்லாம் செய்வீங்க, தயாராக இருக்கீங்க? இல்லை, இன்றைக்கி வந்து மாணவர்கள் வந்து எல்லா மாணவர்களும் இன்றைக்கி அரசியலை அதிகமாக பேசியாராங்க. ரொம்ப உற்சாகமாக இருந்தது, ரொம்ப பார்க்கவும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த மாணவர்கள், இதே மாணவர்கள் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ அரசியல் பற்றி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு அரசியலே கேட்டு தெரிஞ்சிருக்காது, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது, எலெக்ஷன் எப்போ வருதுன்னு தெரியாது, எம்எல்ஏ எலெக்ஷன் என்னன்னு தெரியாது, எம்பி எலெக்ஷன் என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களும் இன்றைக்கி வந்து அதிகமாக அரசியலும், அடுத்து யார் முதல்வராக வர வேண்டும், அடுத்து யார் இந்த தமிழகத்தை ஆள வேண்டும், என்ன மாதிரியான அரசு அமைய வேண்டும்ன்றது இன்றைக்கி தெளிவாக ஒவ்வொரு மாணவரும் பேசியது ரொம்ப உற்சாகம் வந்து. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தொகுதியில் நிற்கணும்னால தளபதி எங்கே நின்னாலும் ஜெயிப்பார். அது ஒன்றும் மாற்று கருத்து. வாக்குகளை வச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தப்படுது. இது இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி இல்லையா? அது கிட்டத்தட்ட கடந்த 3 வருடமாக தான் பெரிய அளவில் இல்லை நடத்தப்படுது. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்து நடந்துட்டு இருக்கு. நலத்திட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ 20 வருடங்களுக்கு மேலாக நலத்திட்டங்கள் வழங்கிட்டு வரார் தளபதி அவர்கள். இது ஒன்றும் அரசியலுக்காக இல்லை, இதை வைத்து வாக்குகள் பெற வேண்டும் என்ற ஒரு துளி அளவும் எண்ணம் எங்களுடைய தலைவருக்கு தளபதி கிடையாது. பாலிடிக்ஸ் பேசுகிறாங்கன்னு சொன்னீங்க, இப்போ விஜய் அவர்கள் வந்து தான் அரசியலை கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. இல்லை, நீங்கள் இது நார்மலாக நாங்கள் யாரும் இது நீங்களும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு தான். இன்றைக்கி வந்த மாணவர்கள் இன்றைக்கி வந்து இப்போ அடுத்து வந்து அவங்க வந்து விருது வாங்குறதுக்கு வர்றப்போ அவங்களுக்குள்ளே இவ்வளோ அரசியல் அவங்க பேசுவாங்க, அவங்களோட உற்சாகம் எல்லாம் ஒரு நேச்சுரல் கனெக்டாக இருக்குது. அதை பார்க்குறப்ப அப்படி தான் தெரியுது. மேடையில் ஒருத்தர் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அவங்க தனிப்பட்ட இதில் சொல்கிறாங்க. பட் வந்ததெல்லாம் ஒரு உற்சாகமாக இருந்துச்சு. மற்றபடி வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால். சார், தொடர்ச்சியாக நீட் எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு வராரு விஜய் அவர்கள். இன்றைய தினத்தில் மாணவர்கள் மத்தியிலும் பேசுகிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? நீட்டு படிக்காதீங்கன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, அது வந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தமிழகம் முழுவதும் இருக்கிற மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்குது. ஏன்னா அதில் ஒரு மாணவியாக வந்து மேடையில் பேசியிருந்தார். அதாவது நீட்டு தொடர்பாகவும் கல்வி கொள்கை தொடர்பாகவும் ரொம்ப தெளிவான நிலைப்பாடை எங்களுடைய தலைவர் தளபதி ஏற்கனவே சொல்லிவிட்டார். ஏன்னா வந்து கல்வி வந்து மாநில பட்டியலில் இருக்கணும், நீட்டு வந்து அறவே ரத்து செய்யப்பட வேண்டும், நீட்டு தமிழகத்துக்கு தேவையில்லை என்பதை தெளிவாக பல முறை எங்களுடைய தலைவர் எடுத்துரைத்திருக்கிறார். அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. நீட்டு தமிழகத்திற்கு தேவையில்லை, மாணவர்களுக்கும் தேவையில்லைங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆனால் இன்றைய நிகழ்வில் இன்றைக்கி வந்து இருக்கிற மாணவர்கள் பெற்றோர்கள் வந்திருந்தப்ப உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழகத்தில் மாணவர்கள் நீட்டுனால் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாராங்கன்னு தெரியும். ஒவ்வொரு வருஷமும் ரிப்பீட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. 20% ரிப்பீட்டர்ஸ் இருந்த முதல் வருஷம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 60% மேலே ரிப்பீட்டர்ஸ் இருக்காங்க. 2 வருஷம் ரிப்பீட் பண்ணுறவங்க, 3 வருஷம் ரிப்பீட் பண்ணுறவங்க, ஏன் 4 வருஷம் ரிப்பீட் பண்ணுற ரிப்பீட்டர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட கேம்பிளிங் மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி நீட் வந்து. ஒரு 5 மார்க் விட்டுட்டோமா உடனே திரும்ப நீங்கள் அடுத்த வருஷம் படிப்போம், இன்னொரு 5 மார்க் போயிடுச்சா, 5 மார்க்கில் தவறி போயிடுச்சா இன்னொரு வருஷம் படிப்போம்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருடம் படிக்கிற மாணவர்கள் ரிப்பீட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. இது கிட்டத்தட்ட மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இதனால் எந்த விதத்துலையும் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து போக்க மாணவர்களுக்கு ஒரு அண்ணனாக, ஒரு தலைவராக கண்டிப்பாக மோட்டிவேஷன் கொடுத்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியதுக்காக தான் அதை சொன்னாரே தவிர்த்து இது வந்த மாணவர்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இது வேணால் இன்றைக்கி வந்து திமுக போன்ற கட்சிகளுக்கு டெல்லியில் போய் இப்போ பிரதமரிடம் காலில் விழுந்து அவருடைய மகனை காப்பாற்ற சென்றார் முதல்வர், அவருக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம். மற்ற எல்லாருக்கும் வந்த மாணவர்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நீட்டுக்கு மாணவர்களுக்கு தவறாக வழிகாட்டி நாங்கள் வந்தோடனே கேன்சல் பண்ணிடுவோம், நாங்கள் வந்தோடனே ரத்து செய்வோம்னு சொல்லி மாணவர்களை ஏமாற்றிய திமுக செய்த செயலை நாங்கள் எப்போதும் செய்ய மாட்டோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வந்தோடனே எங்களுக்கு ரகசியம் இருக்குது, நாங்கள் வந்தோடனே நீட்டை ரத்து பண்ணிடுவோம்னு சொன்னார். அந்த வருடம் கிட்டத்தட்ட 80% மாணவர்கள் வந்து இவங்க வந்தோடனே ஏதோ கேன்சல் பண்ணிடுவாங்க போல இருக்குன்னு சொல்லி படிக்காமல் இருந்து அதற்காக காத்திருந்து கடைசியில் ஏமாற்றம் அடைந்த மாணவர்கள் தான் அதிகம். ஸோ அது போன்ற ஒரு எந்த முயற்சியும் எதுவும் செய்ய மாட்டோம். எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் உண்மையிலேயே சொன்னது, ஒரு அண்ணனாக இந்த குழந்தைகளுக்கு, இந்த மாணவர்களுக்கு, வந்த பெற்றோருக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகாதீங்கன்னு சொன்னது. அதே நேரத்தில் எங்களுடைய நீட்டு நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. அனைவருக்கும் புரிஞ்சிருக்குது. புரியாதவர்களுக்கு வேணால் அறிவாலயத்தில் இருக்கும் நபர்களுக்கு வேண்டால் புரியாமல் இருக்கலாம். ஆனால் வந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும், தமிழகத்தில் இருக்க அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எல்லாருக்கும் புரியும் இது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அறிவாலயத்தில் இருக்கிறவர்களுக்கு வேணால் அறிவு கொஞ்சம் பத்தாமல் இருக்கலாம், அவர்களுக்கு தேவையாக இருக்கலாம். 2021 இதே அஜெண்டா தான் சொன்னாங்க திமுக. இப்போ நீங்களும் அதே நிலைப்பாடு கண்டிப்பாக ரத்து செய்யுன்றீங்க, நீங்களும் மாற்ற மாட்டேங்கிறீங்க. இல்லை, இதில் ஒரு சில கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்லை. அது நீட்டாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். ஆனால் அதே நேரத்தில் அதுக்கான என்ன சொல்யூஷனோ அதுதான் நம்ம நோக்கி செய்யலாம். இதை எப்படி செய்ய முடியும்? ஒன்று கோர்ட்
மூலிமா செய்ய முடியும், பார்லிமெண்ட் மூலிமா செய்ய முடியும். அதுக்கான சூழல் வரும்பொழுது அதற்கான முதல் குரலாக திடமான குரலாக எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாத குரலாக எங்களுடைய தலைவர் தளபதியின் குரலாக தான் இருக்கும். திமுக வேணா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போய் நாளைக்கு மகனை காப்பாற்றுறதுக்கு ஸ்டாண்டை மாற்றணும்னா மாற்றிடுவாங்க. நீங்கள் நாளைக்கு வந்து இந்த ரைடுலேருந்து உங்களை காப்பாற்றணுமா, இடியிலேருந்து உங்களை காப்பாற்றணுமா, நீங்கள் நீட்டு ஏற்றுக்கங்கன்னா எப்படி கச்சத்தீவை தாரை வார்த்தார்களோ அதே மாதிரி நீட்டையும் நாளைக்கு வரவேற்பார்கள். ஸோ அப்படிப்பட்ட திமுகவுக்கு மத்தியில் எங்களுடைய ஸ்டாண்டில் என்றைக்கும் எந்த மாற்றமும் இருக்காது. திமுக வேணால் காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேஸு, ஒரு இடி, ஒரு சிபிஐ ரைடுக்கும் எல்லாத்துக்கும் மாற்றுவாங்க. சர்க்காரியா கமிஷன் அப்போ இதை கச்சத்தீவை தூக்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் காவேரியிலேருந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்ததே இவருடைய ஊழலை காப்பாற்றுறதுக்கு தான். இன்றைக்கி அதே மாதிரி இவங்க நம்ம நிலைமை அவங்களுடைய நிலைப்பாடு மாறும். எங்களுடைய நிலைப்பாடு, தலைவரின் தளபதியின் நிலைப்பாடு என்றும் மாறாத நீட் விஷயத்தில். இன்று சொன்னது மாணவர்களுக்கு மோட்டிவேஷனுக்காக சொன்னது. அதை என்ன வேணாலும் மாற்றி சொல்லுங்கள், புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்துவிட்டது. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.